சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை தினத்தையொட்டி இந்திய அரசின் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா சார்பில் மாணவ மாணவியர் பங்கேற்கும் நடைப்பயணம் நவம்பர் 24ஆம் தேதி ஒற்றுமை ஊர்வலமாக நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் மை பாரத் கேந்திரா இயக்கத்தின் இணை இயக்குநர் எம். திருநீலகண்டன் செய்தியாளர்களிடம் வியாழக்கிழமை கூறியது. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் கடுவன்குடி பகுதியில் நடைபெறும் இந்த பேரணியில் மாணவ மாணவியர், நாட்டு நலப்பணி திட்ட மை பாரத் தன்னார்வலர்கள் தேசிய கொடியேந்தி பங்கேற்பர். இதையொட்டி பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படுகின்றன. இந்திய வரலாற்றில் 565 சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து இந்திய ஒற்றுமையை நிலைநாட்டிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் வாழ்வியல் குறித்தும் எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த பேரணி நீடூர் பகுதியில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பவர்களுக்காக பிரத்யேக அடையாள உடைகளும் வழங்கப்படும் என்றார். இப்பேட்டியின் போது சிசிசி சமுதாய கல்லூரி நிறுவனர் தலைவர் ஆர். காமேஷ், பசுமை நேசக்கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஆர். பாபு, சிவகுமார், என்எஸ்டிஓ மண்டல ஒருங்கிணைப்பாளர் முனைவர் டி. ஷீலா உள்ளிட்ட மை பாரத் கேந்திரா இயக்கத்தினர் உடன் இருந்தனர். வணக்கம். மத்திய அரசாங்கத்துடைய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறையின் சார்பில் உள்ள மேரா யுவ பாரத் சார்பாக நம்முடைய இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றக்கூடிய மரியாதைக்குரிய திரு வல்லபாய் பட்டேல் அவருடைய 150வது பிறந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய ஆணையின்படி இந்தியா முழுக்க உள்ள 736 மாவட்டங்களிலும் உள்ள மை பாரத் அலுவலகத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய வல்லபாய் பட்டேலுடைய அவர் திறமை வாய்ந்த அவருடைய நிகழ்ச்சி, அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை மக்கள் அறியவும், பொதுமக்கள் அறியவும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு ஒற்றுமை தினமாக, ஒற்றுமை நடைபயணமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியானது வருகின்ற 24 திங்கட்கிழமை அன்று நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே தேசிய கொடிகள் எடுக்கப்பட்டு மற்ற கலை நிகழ்ச்சியும் துவக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சிகள் பேரணியாக உருவாக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியானது மற்ற அவர்களுக்கு வந்து டிஷர்ட் மற்றும் சர்டிஃபிகேட் எல்லாம் முடிவில் தரப்பட இருக்கின்றது. 24ஆம் தேதி அந்த 10 மணி காலை 10 மணிக்கு அந்த ரேக் அகாடமி அந்த கடுவங்குடியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று அங்கே பள்ளிவாசலில், அங்கே நீடூர் பள்ளிவாசல் முடிவு செய்யப்பட்டுள்ளது.